இன்னைக்கு காலையில் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா, கடையில் வந்து 1 கிலோ கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். இந்த 1 கிலோ கருவேப்பிலை 60 ரூபாய் இருக்கும். இது டெய்லி வந்து இதை அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி குடிக்கிறது தான். இது கூட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்குவேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்குவேன். தேங்காய் பால் வடிகட்டும் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டரில் வடிகட்டிக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப வந்து பியூராக வடிகட்டாமல் ஓரளவுக்கு நல்ல சாறு கிடைக்கும். இந்த மாதிரி 1 கிலோ வாங்கி இந்த காம்பெல்லாம் கீழே போட்டு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி காலைல குடிக்கணும். இப்படி கருவேப்பிலை டெய்லி குடிச்சோன்னா சுகர் வராமல் நம்ம உடம்பு பார்த்துக்கலாம். சுகர் வராமல் தடுத்துக்கலாம். சுகர் வந்தவங்களும் குடிக்கலாம். நான் இது வந்து சுகர் வராமல் இருக்கிறது தான் டெய்லி குடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், தூக்கம் நல்லா வரும், ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. காலைல வெறும் வயிற்றில் குடிப்பேன். இது டெய்லி காலைல தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இதை குடிப்பேன். இது குடித்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட் இருக்காது, கசப்பும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து இனிப்போ உப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து குடிக்க வேண்டியதான். ஏன்னா அது ஃபஸ்ட் குடிக்கும்போது கருவேப்பிலை ஸ்மெல் நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் குடிச்சு பாருங்களேன், குடிச்சு பழகிட்டுனா ஒன்றுமே தோணாது. சாதாரண தண்ணி குடிக்க மாதிரி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் குடிக்கேன். அதே மாதிரி எந்த பொருளும் இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம வந்து உட்காந்து தான் குடிக்கணும், நின்று குடிக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். இதில் 1/4 ஸ்பூன் நான் வெந்தயம் கலந்துருக்கேன். வெந்தயம் சேர்க்க பிடிக்காதவங்க வந்து வெந்தயம் போடாமல் வந்துக்கலாம். நான் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது குடிச்சோன்னா நம்ம வாய் வந்து அந்த டேஸ்ட்டு கருவேப்பிலை டேஸ்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். டேஸ்ட் மாத்திரக்காண்டி வேறு ஏதாவது லைட்டாக வந்து வாயில் உலர்த்து வச்சு ஏதாவது வந்து வாயில் போட்டுக்கலாம். குடிச்சு பார்க்கும்போது கசக்காது, ஒரு டேஸ்ட்டு அப்படியே சும்மா அப்படியே என்ன டேஸ்ட்டு சொல்ல முடியாது, அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். குடிச்சு பாருங்கள். நான் இது நிறைய பேருக்கு எங்கள் வீட்டிலே இருந்து ரிலேஷன்ஸ்க்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை டெய்லி அரைச்சி குடிங்க. இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம். இப்போ நான் என்ன குடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான். என்னடா க்ரீன் கலரில் காலையிலே இப்போ வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கருவேப்பிலை குடிக்கிறேன். தண்ணி குடிக்காமல் குடிக்க வேண்டாம். இவ்வளோ கருவேப்பிலையும் இந்த மாதிரி அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிக்கிறது தான். ஜூஸ்ங்கன்னு இதில் வந்து இனிப்பு கலந்துருக்கேன் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். இனிப்பு எதுவுமே கலக்க தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சி சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் அப்படிலாம் சேர்க்கல. நெல்லிக்காய் வந்து தனியாக தான் வந்து அரைச்சி குடிப்பேன். கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸ்கின்னுக்கு நல்லா டைட்னிங் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பாடி ஸ்கின்னுக்கு பார்த்திங்களா, அந்த தோல்லாம் வந்து கருமை நிறம் படிவது வந்து தடுக்கும். நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த கிளாஸ்க்கு அடியில் இருக்கிறது வெந்தயம். அதை ஒரு ஸ்பூன் விட்டு கலக்கிட்டு குடிச்சிக்கலாம். டெய்லி காய்கறி நமக்கு கருவேப்பிலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி கீழே போடக்கூடாது. இந்த மாதிரி நான் அப்படி சாரத்து குடித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஜூஸ் ஆகி குடிச்சிடணும். ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை குடிக்கிறது. சுகர் வராது, நம்ம தைரியமாக இருக்கலாம். சாதாரண அந்த வீட்டில் வந்து சாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி தோசை இட்லி சாப்பிட்றது, இப்படியே நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து உடம்ப வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை குடிக்கிறது,
இந்த மாதிரி பொருள் நம்ம சேர்த்துட்டே வரணும். நம்ம வந்து ஏஜ் அதிகமாகும் போது நமக்கு வந்து சுகர் வராமல் பார்த்துக்கலாம். எந்த ஏஜ்லையும் சுகர் வரும். அதனால வந்து இப்போலாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் வந்துடுது. அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து வீட்டிலே வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி குடிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். இதில் ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்து வரணும். ரொம்ப நல்லது தான். அதனால் இப்போ என்னென்ன குடிக்கணும் எல்லாத்தையும் வந்து எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அக்கா வீட்டில், என் தம்பி வீட்டில் எல்லாருக்குமே சொல்லுவேன். இந்த மாதிரி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கேட்குறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம். நான் வந்து என்ன நல்ல விஷயம்னாலும் சொல்லத்தான் செய்வேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குடிக்கணும். இந்த கருவேப்பிலை இனுக்கிறது தான் ஆஞ்சி இந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி வச்சு வச்சுக்கோங்களேன், காஞ்சி போயிடும். அதே உதிரி கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து இந்த குச்சியில் வந்து எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து சீக்கிரம் வந்து இந்த பசுமை தன்மை மாறாமல் இருக்கும். கருவேப்பிலையிலே வந்து நம்ம பார்த்து வாங்கணும். இது கொஞ்சம் வந்து இலை வந்து ரொம்ப தகடாக இருக்குது. ஆனால் வந்து எங்கள் திருமணத்தில் வந்து ஊட்டி கருவேப்பிலைன்னு சொல்லி ஒன்று வரும். அது நல்லாயிருக்கும். அப்படி இலையை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நல்லா அங்கே கடைக்காரனே சொல்லுவாங்க அந்த ஊட்டி கருவேப்பிலை தான் நல்லாயிருக்கும். இது வந்து இது ஹைப்ரிட் கருவேப்பிலை என்னன்னு தெரில. இலையெல்லாம் தக்கடாக இருக்கும். அதேமாதிரி பெரிய பெரிய இலையாக இருக்கும் பார்த்திங்களா. இது நேற்று வாங்கினது பெரிய பெரிய கருவேப்பிலையாக இருந்தால் அதான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து கிளியராக தெரியுது ஹைப்ரிட் கருவேப்பிலைன்னு தெரியுது. இந்த மாதிரி வாங்கக்கூடாது. வந்து ஜூஸ் அடிக்கவே இல்லை. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் சுமாரான கருவேப்பிலை தான். கடைக்காரங்களே சொல்லுவாங்க நம்ம வாங்கும்போது, ஊட்டி கருவேப்பிலை வரும்போது வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கணும். 1 கிலோ கருவேப்பிலை வாங்கினதுக்கு இவ்வளோ தான். இந்த குச்சியே வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ வந்துருக்கும். அந்த மாதிரி கடைக்காரங்க வந்து அந்த குச்சியோடு தருவாங்க. இனுக்கா வந்து நம்மளை ஆய விட மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்களோ அப்படி வாங்கிக்க வேண்டியதான். வீட்டில் மரம் தான் நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலாம் வந்து விலை கொடுத்து வாங்கணும்னு தேவைப்படுது. வீட்லேயே ஒரு மரம் தான் நல்லாயிருக்கும். நானும் வச்சு பார்க்குறேன். ஆனால் கருவேப்பிலை மரம் மட்டும் வளர மாட்டேங்குது. இப்போது என் உடம்பு நான் எப்படி ஃபிட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லி என்னென்ன சாப்பிட்றேங்கிறது டெய்லி வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ கருவேப்பிலை ஜூஸு அரைச்சி குடிக்க சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன டெய்லி வந்து ரெகுலர் சாப்பாடு, டெய்லி இந்த சாப்பாடு சாப்பிட்ணும். இல்லை 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்ணும். நான் என்னோடய உடம்பை ஃபிட்டாக தான் வச்சுருக்கேன். எங்கேயும் ஊழச்சத்தை கிடையாது. நான் என்னென்ன உணவுலாம் சாப்பிட்றேன்னு சொல்லி டெய்லி அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். கையிலையும் தேவையில்லாத ஊழச்சதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து உடம்பை வந்து எத்தனை வயசானாலும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எந்த நோயும் நமக்கு வராது. உடம்பை எப்போயுமே சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக வச்சுக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என் வீட்டில் வந்து ரெகுலராக சாப்பிட்ற என்னன்னு பார்க்கலாமா. ரெகுலரானா வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். வந்து டிஃபன் பண்ணுறது வந்து எப்போ தோசை, இட்லி இந்த மாதிரி மாவு பொருளாக சாப்பிடாம, அரிசி சம்மந்தப்பட்ட பொருளாக சாப்பிடாம, நார்ச்சத்துள்ள பொருளாக சாப்பிடணும். அதே மாதிரி தானிய வேகம் சாப்பிடணும். இப்போ என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம், என்ன ரெடி பண்ண போகிறேன் பார்க்கலாம். கேழ்வரகு, ஃபிங்கர் நட் சொல்கிற கேழ்வரகு தான் வாங்கிப்பேன். கடையில் நம்ம பாக்கெட்டாக வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே வந்து ரெடி பண்ணி கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இந்த ஃபிங்கர் மெல்ட் வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டிங் இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஊழச்சதையை குறைக்கும். உடம்பை நல்லா வற்ற செய்யும். பொதுன்னு உடம்பு இருக்கிறவங்க வந்து